எல்லாருக்கும் வணக்கம். 9 ஆண்டுகளுக்கு முன் மத்தியில் நடந்த ஆட்சி மாற்றத்திற்கான முக்கிய காரணிகளில் ஒன்று இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை, அதாவது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா (CAG). இந்நிலையில் கடந்த 9 ஆண்டு கால மத்திய பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட 7 திட்டங்கள் குறித்த அறிக்கையை CAG அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது. நாடெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த அறிக்கை. இந்த அறிக்கை பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். CAG-னா என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். CAG என்பது மத்திய மாநில அரசாங்கங்கள், யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றின் வரவு செலவு கணக்கை சரிபார்க்கும் அதிகாரத்துடன் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 5-இன் கீழ் நிறுவப்பட்ட ஓர் அதிகார அமைப்பு. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் முதலில் சமர்ப்பிக்கப்படும். நாடாளுமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு அது மீண்டும் அரசுக்கு அனுப்பப்படும். அதில் ஒரு பிரதி CAG-க்கும் அனுப்பப்படும். அதன் பின்னர் அரசின் வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்து ஓர் அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு CAG அனுப்பும். அதாவது குடியரசுத் தலைவர் கொடுத்த வரவு செலவு அனுமதி சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை கண்காணிப்பதே CAG-யின் பணி. 2023 அறிக்கையின் அம்சங்கள் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். பாரத் மாலா திட்டம், துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்டம், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலித்தல், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அயோத்தியா மேம்பாட்டு திட்டம், கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஓய்வூதிய திட்டம், HAL விமான என்ஜின் வடிவமைப்பு திட்டம். இந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியையும் அதற்குரிய செலவுகள் குறித்தும் CAG அறிக்கை விரிவாக பேசியுள்ளது. பாரத் மாலா திட்டம் நாடு முழுவதும் உள்ள சாலைகள், நெடுஞ்சாலைகள், விரைவு சாலைகளை இணைக்கும் திட்டம் இது. இதன் முதல் கட்டத்தில் 34,800 கிலோமீட்டர் சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக நடுவண் அமைச்சரவை ரூபாய் 5,35,000 கோடி நிதி ஒதுக்கியது. அதாவது 1 கிலோமீட்டர் சாலைக்கு ரூபாய் 15.37 கோடியாகும். ஆனால் 26,316 கிலோமீட்டர் சாலை அமைக்க ரூபாய் 8,46,588 கோடி மதிப்பில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக CAG அறிக்கை தெரிவிக்கிறது. இதன்படி 1 கிலோமீட்டர் சாலைக்கு ரூபாய் 32.17 கோடி செலவிடப்பட்டிருக்கிறது. அடுத்து துவாரகா விரைவு பாதை திட்டம். இதுவே நாட்டின் முதல் 8 வழி விரைவுச்சாலை திட்டம். இத்திட்டத்துக்கான செலவு ரூபாய் 9,000 கோடி என மதிப்பீடு செய்யப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ஹரியானாவில் 18.9 கிலோமீட்டர் தூரத்துக்கும், டெல்லியில் 10.1 கிலோமீட்டர் தூரத்துக்கும் 8 வழி விரைவு சாலைகள் அமைக்கப்பட இருந்தன. இதற்கான திட்ட செலவு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 18 கோடி என மதிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் திட்ட செலவு 1 கிலோமீட்டருக்கு ரூபாய் 250 கோடி உயர்ந்துள்ளது என CAG அறிக்கை தெரிவிக்கிறது. அடுத்து தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகள். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்கச்சாவடிகளின் மூலம் பயணிகளிடம் கட்டணம் வசூலிப்பது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் 5 சுங்கச்சாவடிகளில் வாகன ஓட்டிகளிடம் இருந்து வசூல் செய்யப்பட்ட தொகையானது ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த ஆய்வின் அடிப்படையில் விதிமுறைகளை மீறி பயணிகளிடம் ரூபாய் 132 கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக CAG அறிக்கை தெரிவிக்கிறது. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம்.
மக்களுக்கு மேம்பட்ட சிகிச்சையை உறுதி செய்யும் நோக்கில் 2018 பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்த மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இது. 2023 ஆகஸ்ட் மாத நிலவரப்படி 24.3 கோடி ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. CAG அறிக்கையின்படி இவற்றில் 7.5 லட்சம் மருத்துவ காப்பீடு அட்டைகள் ஒரே அலைபேசி எண்ணை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து அயோத்தியா மேம்பாட்டு திட்டம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது. இதற்கான மேம்பாட்டு திட்டத்தில் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து உத்தரவாத தொகை குறைவான அளவே வாங்கப்பட்டுள்ளதாக CAG அறிக்கை தெரிவிக்கிறது. இதன்படி ஒப்பந்ததாரர்களுக்கு ரூபாய் 9.73 கோடி லாபமும் அரசுக்கு சுமார் ரூபாய் 8.22 கோடி இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது என்று CAG அறிக்கை தெரிவிக்கிறது. அடுத்து கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஓய்வூதிய திட்டத்திற்கான பணத்திலிருந்து நடுவண் அரசின் விளம்பரங்களுக்காக சுமார் ரூபாய் 2.44 கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் விமான என்ஜின் வடிவமைப்பு திட்டத்தின் குளறுபடிகள், உற்பத்தியில் தாமதம் ஆகியவற்றின் காரணமாக சுமார் ரூபாய் 159 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக CAG அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. CAG வெளியிட்ட அறிக்கையை நடுவண் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நிராகரித்துள்ளார். துவாரகா விரைவுச்சாலை அமைப்பதில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை. மாறாக CAGக்கு போதுமான தகவல்களை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகமும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் வழங்காததே இந்த சர்ச்சைக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2023 CAG அறிக்கை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.